ஹார்வர்ட் மார்க்ஸ். அமெரிக்காவை சேர்ந்த பங்குச்சந்தை முதலீட்டாளராக இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மார்க்ஸ் ஓக் ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவர் எழுதக்கூடிய முதலீடு குறித்த கட்டுரை ரொம்ப பிரபலமானது. இவரோட முதலீடு பார்வை குறித்து வில்லியம் கிரீன் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. 2008 வருஷம் ஒரு பொருளாதார மந்த நிலை எதிர்கொண்டதை பத்தி ஹார்வர்ட் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வில்லியம் கிரீன் தன்னோட இந்த புக்ல சொல்லியிருக்காரு. 2008 ஆண்டுல தொடக்கத்துல ஷேர் மார்க்கெட் எல்லாமே அளவில்லாத நேர்மறை தாக்கம் இருந்துச்சாம். ஆனா ஹார்வர்ட் மார்க்ஸுக்கு இந்த நேர்மறை போக்கு சரியா தோணல. அவர் ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ கடனை அதிகமா வழங்கினதுதான் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம்னு தெரிய வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா 2003 இருந்து 2007 வரைக்கும் கொடுத்த கடன்கள் முறையான கடன்கள் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2008 ஆண்டு மிடில்ல பங்குச்சந்தை சரிய தொடங்குது. லேமன் வங்கி சரியுது. மெரில் லஞ்ச் வங்கிய பேங்க் ஆஃப் அமெரிக்கா வாங்குது. ஆனா பங்குச்சந்தை விழ தொடங்கிய ஒரு 15 வாரத்துல ஹார்வர்ட் மார்க்ஸோட நிறுவனம் வாரத்துக்கு 500 இருந்து 600 மில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு செய்து. அதுக்கப்புறமா அவருடைய வாடிக்கையாளர்களுக்கு அவர் எழுதின மெமோல, இந்த சரிவு முடிவில்ல, இதை நாம தவிர்க்கவே முடியாது, ஆனா இத ஒரு வாய்ப்பா கடந்து செல்லணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவருடைய முதலீடுகள் பெரிய வெற்றியை கொடுத்ததா வில்லியம் கிரீன் குறிப்பிட்டு சொல்றாரு. நம்மளால எதிர்காலத்தை கணிக்க முடியாது அல்லது நம்ம அதை கண்ட்ரோல் செய்யவும் முடியாதுங்கிறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இத மார்க்ஸ் சொல்லிருக்காரு. ஆனா நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பேட்டர்ன்ஸ படிக்கிறது மூலமாவே தோராயமா எதிர்காலத்தை சமாளிக்க கூடிய திறனை பெற முடியும்னு ஹார்வர்ட் மார்க்ஸ் சொன்னதா வில்லியம் கிரீன் தன்னுடைய புக்ல சொல்லிருக்காரு. ஜீன் மேர் எவிலார்ட். ஜீன் மேர் எவிலார்ட் பிரான்ஸை சேர்ந்த ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளர். வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடோட முன்னோடியா இவர் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஈகிள் ஃபண்ட்ஸோட மூத்த ஆலோசகரா இப்ப இவர் பதவி வகிச்சுட்டு வராரு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில பேராசிரியரா பணியாற்றிருக்காரு. இவரை பத்தி வில்லியம் கிரீன் ரொம்ப விரிவா தன்னுடைய புக்ல எழுதியிருக்காரு. 1968 அமெரிக்காவுக்கு ஒரு பணி மாறுதலுக்காக இவர் போயிருக்காரு. அங்க வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தை பெஞ்சமின் கிரஹாம் குறித்த ஒரு அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் கிரஹாம் எழுதின செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கெல்லாம் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட முதலீட்டு பாதையவே எவிலார்ட் மாத்தி அமைச்சுக்கிட்டாரு. குறிப்பா கிரஹாம் குறிப்பிட்டிருந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறத இவர் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. உதாரணமா ஒரு நிறுவனத்தோட மதிப்பு சார்ந்த முதலீட்டுல தீர்க்கமா இருந்தாரு. அதுதான் முதலீட்டாளர்களை பாதுகாக்கும்னு இவர் நம்பினாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1980 ஜப்பான் பங்குச்சந்தை மேல எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஜப்பானோட பொருளாதார யதார்த்தத்தை பங்குச்சந்தை ரொம்ப சரியா பிரதிபலிக்கல. ஆனா அதோட மதிப்பு உயர்ந்தது. 1989 ஆண்டு அமெரிக்கா அண்ட் இங்கிலாந்துல 2 பங்குச்சந்தையோட மதிப்பை சேர்த்து கூட்டினாலும் ஜப்பானோட பங்குச்சந்தை மதிப்பு அதை விட அதிகமா இருந்தது. ஆனா எவிலார்ட் மொத்தமா ஜப்பான் பங்குச்சந்தையில இருந்து வெளியேறிட்டாரு. 1988 ஜப்பானோட ஒரு பங்கு கூட அவரோட மதிப்பு சார்ந்த அழக பூர்த்தி செய்யல. அதனால அவர் முதலீட்டை மேற்கொள்ளல. 1989 ஆண்டு இறுதியில ஜப்பான் சந்தை சரிய தொடங்குது. 2020 ஆண்டுல கூட நக்கே 30% அப்போதைய மதிப்புல இருந்து சரிஞ்சு இருக்கிறதா எவிலார்ட் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எவிலார்ட் சொல்றாரு. அதாவது நிலையில்லாத தன்மையை நாம மதிக்கணும். கடந்த நூற்றாண்டுல நாம எத்தனையோ இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறோம். இதெல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய பாடம் நிலையில்லா தன்மைதான். அதை மதிச்சுதான் நாம நடக்கணும். அவரு இன்னொன்னு சொல்றாரு. அதிகப்படியான செலவுகள், கடன், இந்த ரெண்டையுமே குறைக்கணும்னு சொல்றாரு. குறுகிய கால நலன்களை விட நீண்ட கால அடிப்படையில முதலீட்டை மேற்கொள்றதுதான் சிறந்ததா இருக்கும்னு எவிலார்ட் சொல்றாரு. ஜோயல் கிரீன்பிளாட். அமெரிக்காவை சேர்ந்த ஜோயல் கிரீன்பிளாட்டுக்கு வயசு 65. கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காரு. ஒரு எழுத்தாளரா கிரீன்பிளாட் எழுதின தி லிட்டில் புக் தட் பீட்ஸ் தி மார்க்கெட்டுங்கிற புக் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஜோயல் கிரீன்பிளாட்டுடைய அனுபவம், அவருடைய பங்குச்சந்தை முதலீடு பத்தியெல்லாம் வில்லியம் கிரீன் தன்னோட புக்ல தெளிவா சொல்லியிருக்காரு. 1985 கிரீன்பிளாட் கோதம் கேபிட்டல்ங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. பெஞ்சமின் கிரஹாமோட வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடை தான் கிரீன்பிளாட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. $7 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல இவர் தொடங்கின ஹெட்ஜ் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் 10 வருஷத்திலேயே 50% லாபத்தை கொடுத்திருக்கு. அடுத்த 20 வருஷத்துல 40% லாபத்தை இவருக்கு கொடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இவர் மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் பணத்தை திரும்ப கொடுத்துட்டு தன்னோட சொந்த பணத்தை வச்சு அந்த கம்பெனியை இவர் நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாரு.
மொத்தம் இவர் 3 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. முதலீடு பத்தி கிரீன்பளாட் சொல்லும்போது, இப்போ நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனி பங்குகள்ல முதலீடு செய்யணுமா, ETF முதலீடு செய்யணுமா, ஹெட்ஜ் ஃபண்ட்ல முதலீடு செய்யணுமா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யணுமா, இப்படி பல குழப்பங்கள் நமக்கு இருக்குது. உங்களோட பணத்தை உள்நாட்டு பங்குல முதலீடு செய்யணுமா, அல்லது வெளிநாட்டு பங்குகள்ல முதலீடு செய்யணுமா, அல்லது பாண்ட்ஸ் அதாவது பத்திரங்கள்ல முதலீடு செய்யணுமா, இந்த மாதிரி குழப்பம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, மிக சிக்கலான முறைகளை கைவிட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு. முதலீட்டு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாததா அப்படியே விட்டுடணும். எளிய முறைகளை கடைபிடிக்கணும். அப்பதான் உங்களோட முடிவுகள் குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னா எளிய வழிமுறைகள் நல்ல பயன்படுறதா இவர் சொல்றாரு. டாம் கெய்னர் மார்க்கல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா இருக்கிறவர் தான் டாம் கெய்னர். வெற்றிகரமான பங்குச்சந்தை முதலீட்டாளரான டாம் கெய்னருடைய அனுபவங்கள் பத்தி வில்லியம் கிரீன் இந்த புக்ல தொகுத்து சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய செயல்களை சிறிய அளவுல மேம்படுத்துறது தான் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருக்கும்னு டாம் கெய்னர் நம்புறதா சொல்றாரு.